அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் மனித இனம் அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டவர்கள் நாம். எங்கள் எல்லோருடைய நோக்கமும் ஒன்றுதான், மறுமையில் அருள் நிறைந்த சுவனம் நுழைய வேண்டும். அல்லாஹ் எமது உடலை படைத்து இந்த உடம்புக்கு இதுதான் பொருந்தும், இவைகள் பொருந்தாது என்பதனை ஹலாலையும் ஹராத்தையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். ஆகுமாக்கப்பட்டவைகள், தடுக்கப்பட்டவைகள் எவை எவை என்பதனை அல் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக இஸ்லாத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது. பாவங்கள், சிறு பாவங்கள் எவை, பெரும்பாவங்கள் எவை என்பதனையும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். வட்டி, ரிபா, அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா, அல்லாஹ் வியாபாரத்தை ஹலாலாக்கி இருப்பதை போன்று வட்டியை ஹராமாக்கி இருப்பதாக அல் குர்ஆனின் மூலமாக கூறுகின்றான். இன்று நம்மில் இந்த வட்டியோடு இதனுடைய விபரீதம், இதனுடைய கொடுமைகள் அதிகமானவர்கள் அதனை புரிந்து கொள்ள மாட்டார்கள், விளங்கிக் கொள்ளவும் மாட்டார்கள். இந்த வட்டியோடு சம்பந்தப்பட்ட உடல்கள் நாளை மறுமையில் சுவனம் நுழையாது. அதற்கு பொருத்தமான இடம் நரகம் என்பதனை அல்லாஹு தஆலா எச்சரிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஒரு இடத்தில், எவனொருவன் வட்டியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளவில்லையோ, இந்த பாவத்திலிருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளவில்லையோ, அவன் யார், எப்படிப்பட்டவன் என்றால், அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் யுத்தம் செய்வதை போன்றவன், யுத்தம் செய்வதற்கு தயாரானவன் என அல்லாஹ் அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அது மாத்திரமல்ல, வட்டி எடுப்பவன், கொடுப்பவன், சாப்பிடுபவன், உதவி செய்பவன், அதற்கு ஷாஹிதாக இருப்பவன் எல்லோரும் ஒன்றுபட்டவர்கள். இந்த பாவத்தில் ஒரே சமமானவர்கள். இந்த ஹதீஸிலே நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வட்டி என்பது 36 வகைகளைச் சேர்ந்தது. அதனுடைய கடைசி பகுதி, ஒருவன் தனது தாயை திருமணம் செய்து, ஐயன்கிஹர் ரஜுல் உம்மஹு, தனது தாயை திருமணம் செய்து தாயினுடன் குடும்ப வாழ்க்கை நடத்துவதை போன்றவன் என்பதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல் குர்ஆனில் பல இடங்களில் இதனுடைய விபரீதங்களை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருப்பதை காணலாம். வட்டியோடு தொடர்பட்டவன் மறுமையில் ஷைத்தான் பித்து பிடித்தவனை போன்று எழுப்பப்படுவதாக அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். மறுமையில் இவன் எப்படிப்பட்டவன், எவ்வாறு எழுப்பப்படுவான் என்பதனை தெளிவுபடுத்தப்படும் பொழுது அல்லாஹு தஆலா கூறுகின்றான். எனவே இதனுடைய விபரீதங்கள் அல் குர்ஆன் ஹதீஸினூடாக பல்வேறு இடங்களிலே நாங்கள் விளங்கி கொள்ளலாம். கொடுப்பது தங்கம், தங்கத்தின் அளவு கோதுமையாக இருந்தால், அதனுடைய வெள்ளியாக இருந்தால் ஒரே அளவு கொடுப்பது, பேரித்தம்பளமாக இருந்தால் மேல்மிச்சமாக வாங்குவதுதான் ஹராம். இந்த விடயத்தில் இன்னும் நான் தெளிவை பெற வேண்டும். எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு, எங்களுடைய இபாதத்துக்கள், வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கப்படுவதற்கு உடம்பிலே ஹலாலான இரத்தம் ஓட வேண்டும். ஆகமாக்கப்பட்டவைகள் சாப்பிட்டதிலிருந்து உடம்பிலே இரத்தம் ஓட வேண்டும். இதற்கு பிரதானமாக வட்டியிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்வோம். இதன் விபரீதங்களை விளங்கி நடப்போம். இதன் கொடுமைகளிலிருந்து ஏனையவர்களுக்கும் உபதேசம் செய்து பாதுகாப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இதிலிருந்து நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் நிறைந்த சுவர்க்கத்துக்குரியவர்களாக எம்மை மாற்றி விடுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.